நடக்க போற இந்த தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா அது சட்டப்படி குற்றம். ஆனா இதே கேள்வியை நீங்க உங்களை பார்த்து கண்டிப்பா கேட்டுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். சரி, இந்த தேர்தல்ல நான் யாருக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுட்டீங்க அப்படின்னா, எதை வச்சு இவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன், இவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நீங்க பிரிப்பீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இத்தனை வருஷமா யாரு நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கா? ஐ மீன் நம்ம நாட்ட யாரு ரூல் பண்ணிட்டு இருக்கா? அவங்களே இருந்தா ஓகேவா? இல்ல வேற யாராவது பவருக்கு வரலாமா? பவருக்கு வரக்கூடியவங்க யாரு பவருக்கு வந்தா பெண்களுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும்? யாரு அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா, கல்வி தரங்கள் உயர்த்தப்படும். யாரு அதிகாரத்துக்கு வந்தாக்கா, இங்க இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டங்கள் வந்து மாறும். யாரு வந்தாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட வாழ்வாதாரம் அதாவது நம்மளோட சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா, பார்ட்டிஸ் ஒவ்வொரு எலெக்ஷன்ல இந்த பிஎம் எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய இந்த லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து மேனிஃபெஸ்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் பவருக்கு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல நான் இந்த விஷயம்லாம் பண்ணுவேங்க, உங்களுக்காக என் மக்களுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிசஸ் வந்து எழுதி அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில இத்தனை வருஷமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்மள நாட்டோடு சேர்த்து நம்மளையும் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க வந்துட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா இவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம படிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்க டைம் இல்லாதவங்க இந்த பதிவை நீங்க தொடரலாம். ஏங்க, என்னோட ஒரு ஓட்டை வச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம்? நான் இந்த வீடியோ எல்லாம் முழுசா பார்க்கணுமா? நான் போய் மெனக்கெட்டு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா, ஆமாங்க, கண்டிப்பா பார்க்கணும். உங்களோட ஒரு ஓட்டு ரொம்ப 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 வேல்யூபிளான ஒரு விஷயம். இந்த ஜூன் மாசம் 2024 ஜூன் மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு யாரு நம்மளுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்து போடுங்க. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் உங்களுக்கு ஏன் உங்களோட ஓட்டு முக்கியம் அப்படின்னாக்கா, மொத்தமாவே இந்தியால அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 543 சீட்ஸ் இருக்கு. அந்த 543 சீட்ஸ்ல 40 சீட் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு. ஒரு பார்ட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான அப்ராக்சிமேட் சீட்ஸ் கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 242 242ல இருந்து 243 அதுதான். ஸோ இந்த அப்ராக்சிமேட் கவுண்ட்டை வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாலே தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அவங்க தான் நம்மளோட நெக்ஸ்ட் பிஎம் அப்படிங்கிறதுல. ஸோ நான் மொத்தமா இந்த இந்தியாவில முழுக்க 100 கோடி மக்கள் வந்துட்டு நம்மளோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரும் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்க போறோம், இந்த எம்பி எலெக்ஷன் மூலியமா. ஸோ மொத்தம் 7 பேஸ்ல வந்து நம்மளோட எலெக்ஷன் வந்து நடக்க இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பேஸே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேனிஃபெஸ்டோஸ் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னென்ன இருக்கு, இது வரைக்கும் சொன்னவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பாக்குறது ரொம்ப 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 அவசியம். சரி, இப்போ காங்கிரஸ் அவங்க வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படும். ஸோ அதை பேஸ்டா வச்சு அந்த டேட்டாஸை பேஸ்டா வச்சு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நாங்க செய்வோம் அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் மற்றும் கியூட் தேர்வுகள் வந்துட்டு கண்டிப்பா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அதாவது மெடிக்கல் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கலுக்கு நீங்க போறீங்க இல்லைனாக்கா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல்ல பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த நீட் மற்றும் கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த ஒரு எக்ஸாம்னால பல ரொம்ப டேலண்டடான மாணவர்களோட உயிரிழப்பு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்காக குரல் கொடுத்துருப்பீங்க. ட்விட்டர் ஸ்பேஸ்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ட்விட்டாவது போட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப நாள் போராட்டி இருக்க ஒரு விஷயத்துக்கான தீர்வு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேலையில்லா திண்டாட்டம் இங்க நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேரால வாங்கின எஜுகேஷன் லோனை வந்து கட்ட முடியல.
ஸோ இந்த மார்ச் மாசம் 2024 வரைக்கும் வாங்கியிருக்க எஜுகேஷன் லோன் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே ஏத்துக்கும், நமக்கு தள்ளுபடி செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும் காங்கிரஸ் பார்ட்டி வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு 25 லட்சமா உயர்த்தப்படும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ காப்பீடு திட்டத்துல எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 5 lakhs வரைக்கும் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா அது 5 lakhs இல்லாம 25 lakhs வந்து உயர்த்தி தரப்படும் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 டாபிக்ஸ்ல வந்து உள்ளடக்கி வச்சிருக்காங்க. சோ சமூக நீதியில இருந்து கல்வி, பெண்களுடைய முன்னேற்றம், வேலையில்லா திண்டாட்டத்தை மாத்துறது, நம்ம இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்றது, அதுக்கப்புறமா ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்றது, முக்கியமா LGBTQIA+ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள், மூன்றாம் பாலின மக்கள் சொல்லுவாங்க, அந்த மூன்றாம் பாலின மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, முதியவர்களுக்குன்னு ஒரு இன்க்ளூசிவா ஒரு விஷயங்களை வந்து நிறைய எழுதி மேனிஃபெஸ்டோவா கொடுத்துருக்காங்க. நான் வந்து நமக்கு எதெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% நான் கவர் பண்ணிடுவேன் இந்த வீடியோல. ஒவ்வொன்னா வந்து முழுமையா கேளுங்க. உங்களுக்கான திட்டம் எது எது வருது அப்படின்றத நீங்க உங்களால லிங்க் பண்ண முடிஞ்சா கீழே வந்து என் கூட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த புதிய கல்விக் கொள்கை, அதாவது புதிய NEP அப்படின்னு சொல்லுவோம், இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் அது வேணாம் அப்படிங்கிற எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, வேணும் அப்படின்னு சில கூட்டமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வேணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடையும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சதுக்கு அப்புறமா தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல மட்டுமே 30 லட்சம் காலி பணியிடங்கள் இன்னுமே ஃபில் பண்ணாம இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மத்திய அரசு பணி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவா தான் இருக்கு. இன்னை வரைக்கும் கனவா மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. ரயில்வே ஜாப்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அப்படி இருக்கும்போது இதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம செகண்ட் ஹைலைட்டான ப்ராமிஸ் என்ன, இவங்க நெக்ஸ்ட் ஹைலைட்டான ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அங்க வந்து வேலை நிரந்தரம் இருக்கும். இந்த கார்பரேட் மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் விஷயங்கள்லாம் இருக்காது. எடுத்துக்கோ துரத்திக்கோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்காது. கார்பரேட் அடிமைகளுக்கு இது புரியும். ஸோ இது என்ன இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியார் மையமா மாத்திட்டாங்க. அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ் மாத்திட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு செவிலியர் இருக்காங்க அப்படின்னா, இல்ல ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 35,000 எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 35,000 வந்து சேலரி வருது அப்படின்னா, இது தனியார் மையமா கான்ட்ராக்டா மாத்துனதுனால இவங்களுக்கு வெறும் 5,000 மட்டும்தான் சம்பளம் கிடைக்குது. சரி, இந்த 5,000 ரூபாய் கிடைக்குது, இந்த பணியாவது நிரந்தரமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருக்கு. வேணா வச்சுப்போம், வேணானா துரத்திடுவோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்டா இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா நாங்க நெக்லெக்ட் பண்ணிடுவோம், இந்த ஜாப் அஷூரன்ஸ்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். நீங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி உட்காந்துருக்கக்கூடிய ரயில்வே ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம தூய்மை பணியாளர்கள் அக்காவா இருக்க சரி, அவங்களுக்குலாம் சம்பளம், அவங்க வேலை செய்யக்கூடிய கரெக்டான ஊதியமும், பணியில வந்துட்டு நிரந்தரமான ஒரு விஷயமும் கிடைச்சதுன்னா அதை விட வேற என்ன வேணும்? ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டம், அதாவது கிராமப்புறங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் இன்னும் இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு நாள் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. அவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு கரெக்டான கூலி கிடைக்குதானா? கண்டிப்பா இல்ல. சோ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு நாளைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம்ல ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும் நம்ம காங்கிரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கல்வி முழுமையா இலவசமா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சீனியர் சிட்டிசன்ஷிப்கான ஒரு விஷயம். அதாவது முதியவர்கள் இருக்காங்க நம்ம வீட்டுல அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு அழகான ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா முன்னாடி வரைக்கும் இது வந்து இருந்துச்சுங்க. நானே பார்த்திருக்கேன். எங்க தாத்தாலாம் சீனியர் சிட்டிசன்ஷிப் பாஸ் வாங்கிட்டு போயிட்டு ட்ரெயின்ல போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொரோனா அப்போ நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா இன்னமும் அது வந்து நடைமுறைப்படுத்தல.
ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா திருப்பி அதை வந்துட்டு ரெனியூ பண்ணிடுவோம், சீனியர் சிட்டிசன்ஷிப் பாஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பாஜக கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி முழுமையா ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு புதிய ஜிஎஸ்டி சட்டம் வந்து இயற்றப்படும். அது நம்ம எல்லாருக்குமே போத் மியூச்சுவலா பொதுமக்களான நம்மளும் அரசாங்கமான அவங்களுமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் அடையிற வகையில மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி திட்டத்துக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்து வங்கி அக்கௌண்ட்ல டைரக்டா கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுடைய வங்கி கணக்குல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு பெண்ணுக்கு வங்கி அக்கௌண்ட்ல அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெண் அவ பினான்சியலி இண்டிபெண்டா அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு இன்னர் வேணும், அவளுக்கு ஒரு சானிடரி பேட் வேணும், அவளுக்கு பிடிச்சதை அவ சாப்பிடணும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், அவ பிடிச்ச கோர்ஸை அவ படிக்கணும், இல்ல அவளுக்கு வேணுங்கிற கைத்தொழில் அவ கத்துக்கணும், இல்ல அவளை கத்துக்கிட்ட அந்த கைத்தொழிலுக்கு வாங்க வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ ஏதோ ஒன்று அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத யாரு காலையும் போய் விழாம யாருக்கிட்டயும் பர்மிஷன் கேட்காம யார் அவ அவ அவங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்காங்களா ஏதாவது ஜுவல்ஸ் இல்லையே இதை வச்சு வாங்கலாமா அதை வச்சு வாங்கலாமா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காம ஒரு ப்ரெஷருக்கு போகாம அவளோட முன்னேற்றத்துக்கு அவ ஹெல்த்ல இருந்து எல்லாத்தையுமே ஏதோ கொஞ்சமாவது அவளால பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டை நாடுகள் மீனவர்கள் ஓகே அண்டை நாடுகளால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது தடுக்க புதிய வழிமுறைகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மீனவர் தோழர்கள் வந்து எவ்வளோ பேரு தேவையில்லாம என்ன அவங்க ஒரு இரையாதான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு பொழப்ப பார்க்க சோறுக்காக போனவங்களை போயிட்டு நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி இருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய வழிமுறை கண்டிப்பா நாங்க எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே மானிய விலையில வந்துட்டு டீசல் வந்து வழங்கப்படும் மீனவர்களுக்காக. முன்னாடி இந்த ஸ்கீம் ஆக்சுவலா இருந்துச்சு, மானிய விலையில வந்து டீசல் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா அது நின்றுச்சு. திருப்பி இது வந்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற ப்ராமிசஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சல்லடை போட்டு எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து ஒரு இன்க்ளூசிவா தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு வாக்குறுதிகள்லயுமே நமக்கு வந்து ஒரு ரிமைண்டரா இருந்துட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா மாசம் மாசம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து 10,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய குழந்தைங்களை பாத்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கிட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்காது. ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுட்டு அவங்களால விளையாட முடியாதனால நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தோட மிக மிக முக்கியமான விஷயம் வந்து வளர்ற குழந்தைங்க நல்லா சாப்பிடணும். அதுலயும் ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இன்வால்வா இருக்க குழந்தைங்களுக்கு 3 மடங்கு அதிக ஸ்டாமினா வந்து வேணும். சும்மா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சு காமிக்கிற ஒரு 5 ரூபாய் பாக்கெட்டை எடுத்து போட்டு கலக்கி நமக்கு குடிச்சா அது கிடைக்குமானா அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ நல்ல போஷாக்கான உணவு வந்து அவங்க சாப்பிடணும். ஸோ இதுலயே வந்து ஒரு பாதி கடல்ல தாண்டின மாதிரிதான். ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்குமே வந்துட்டு 21 வயசு வரைக்குமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 rupees வந்து டெபாசிட் பண்ணுவோம் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிஜமாவே வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை டேலண்ட் இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு டீச்சரா ஒரு ட்ரெயினரா இருக்கவங்க கூட பார்ப்பாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியும், ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. ஆனா இப்போ இது கவர்மெண்டே இதை பொறுப்பு ஏத்துக்கிட்டு எல்லாருக்குமான ரெஸ்பான்சிபிளா நான் ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கேன் இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நிறைய சாதனையாளர்களை வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்கவாடி ஊழியர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இந்த சைல்டு ஹெல்த் சென்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியாஸ்ல வந்து இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து அங்கவாடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டபுள் ஆக்குவோம். சரி, இதை டபுள் ஆக்கி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைபல் விமன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களோட பொழப்பே வந்துட்டு ஆடு மாடு மேய்ச்சி அங்க இருக்கக்கூடிய நிலத்தை காட்டை வந்து முதன்மையா வச்சு பயிர் செஞ்சு
சாப்பிட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கிட்டு செவனேன்னுட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்களோட நிலங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு நம்ம அரசாங்கத்தாலேயே. அவங்களுக்கு பதிலுக்கு அவங்க வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமா அப்படின்னாக்கா, எதுவுமே பண்ணல. இப்போ இந்த அங்கன்வாடிகள் வந்து ரெட்டிப்பாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய பெண்களே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த விமென்ஸே வந்துட்டு அங்க வந்து வேலைக்கு எடுக்கப்படுவாங்க டிஸ்டன்ஸ் காரணத்தினால. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு கண்டிப்பா நல்லபடியா கொஞ்சமாவது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து யார் கையும் எதிர்பார்க்காம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடலாம். அங்க இருக்க குழந்தைங்களுக்குமே வந்து இது பெனிஃபிஷியரி தான். ஸோ இந்த திட்டமும் ரொம்பவே என்ன சொல்றது? அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மனித கழிவுகளை மனிதரே அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குறுதி குடுத்திருக்காங்க. நாம வந்து யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து நிலாக்கு வந்து சந்திராயன் அனுப்பிச்சு அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல அதுல பணிபுரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இத நாங்க ரொம்ப எக்கனாமிக்கலா வந்து கம்மி பண்ணி இந்த வாட்டி செலவ வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமா குடுக்காம நாங்க எக்கனாமிக்கலி வந்து கம்மியா பண்ணியிருக்கோம். சரி அந்த எக்கனாமிக்கலி எவ்வளோ அப்படின்னு நம்ம அப்படி திரும்பி போய் பார்த்தோம்னா, அது பல கோடி போயிட்டு இருக்கு. அவ்ளோ செலவு பண்ண தெரிஞ்ச நமக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு நம்ம அரசாங்கத்துக்கு வந்து மனித கழிவுகள மனிதனே அள்றது ஒரு பெரிய கேவலம், கொடூரம், அபத்தமான ஒரு விஷயத்த தவிர வேற எதுவுமே இல்லங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மேபி இத வந்து இயந்திரமயமா மாத்துவாங்க. பல நீதிமன்றங்கள்ல மனித கழிவுகள் மனிதர் வந்து எடுக்கக்கூடாதுங்க. இந்த மலக்குவியலுக்குள்ள யாரும் போகக்கூடாது, அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு அவங்களே ரூல்ஸ் போட்டாலும், இன்னும் நெறைய இடத்துல வந்து இது பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. முக்கியமா சொல்லப்போனா, இந்த தொழில், இந்த மலம் அள்ளும் தொழில்ல பெண்கள் தான் அதிகமா வந்து பார்ட்டிசிபேட்டரியா இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் குறிப்பிட்ட சமுதாயத்த சேர்ந்த பெண்கள், தலித் பெண்கள் சொல்லலாம். குறிப்பா இந்த தலித் பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா எங்க நம்ம பார்க்கக்கூடிய சானிட்டரி தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், இல்ல மலம் அள்ளக்கூடிய தொழில்கள்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பல உயிரிழப்புகள் இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயு தன்மையால பல பேரு அந்த டாக்ஸிக் கேஸை இன்ஹேல் பண்ணி சர்வைவ் பண்ண முடியாம செத்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம தினம் தினம் ஒரு 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 டிராஃபிக் சிக்னல பார்த்துட்டு வரா மாரி நெறைய விஷயம் செய்தித்தாள்கள்லயும், செய்தி ஊடகங்களும் நமக்கு போட்டு காமிச்சுட்டே இருக்கு. ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் ஃபைனலா இவங்களாவது எடுத்து யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை ரோஹித் வெமுலா சட்டம் வந்து இயற்றப்படும் அதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் வெமுலாவா? அப்படின்னா என்ன எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? 2016 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் 16 ஆர் 17 ரோஹித் அப்படின்னு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஹெச்டி ஸ்காலர் சூசைட் பண்ணப்பட்டார். அவரு ஒரு மிகப்பெரிய போராளின்னு சொல்லலாம். அவரு வந்து ஜஸ்ட் அவர் வந்து ஒரு அப்ரெஸ்டான ஒரு கேஸ்ட்ல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுனாலயே நெறைய டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபேஸ் பண்ணி அந்த காலேஜ்ல அ இந்தியால இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். எனக்கு தெலுங்கானா யூனிவர்சிட்டியோ சம்திங் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி ஐ அம் நாட் ஷூர் அந்த எந்த யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. ஆனா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான். அங்க பிஹெச்டிக்காக படிக்க போன அந்த நபர மாசம் மாசம் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டைபண்ட் வரும். அந்த ஸ்டைபண்ட் அமௌண்ட்ட குடுக்காம பல வகையில அவர டிஸ்கிரிமினேட் பண்ணி, அவர வந்து அந்த நிலைமையிலும் அவர் வந்து அங்க அப்போ இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் எம்பி, எம்எல்ஏன்னு எல்லாருக்கும் கடிதம் எழுதி என்னென்ன பண்ண முடியுமோ அவர் படிப்ப தக்க வச்சு அவர் உயரத்துக்காக எல்லாத்தையும் பண்ணி கடைசியா நம்ம சமுதாயமும் நம்ம 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 ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்புகள் எல்லாமே சேர்த்து அவரை சூசைட் பண்ண வைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு அப்ரெஸ்டான கேஸ்ட்ல இருந்து சப்ரெஸ்டான கேஸ்ட்ல இருந்து பின்தங்கி வரக்கூடிய மாணவர்களை வந்து ஒரு இன்னுமே நிறைய இடத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு தனியான ஒரு சட்டம் இயற்றப்படும். இதை வந்து அனலைஸ் பண்ணப்படும். அவங்களுக்கான பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கப்படும். இனிமே இவங்களெல்லாம் யார் கேட்க போறா அப்படிலாம் இல்லாம இவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான விஷயங்களும் செய்யப்படும் மாணவர்களுக்காக அப்படின்னு இவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ப்ராமிஸுமே கூட. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தேர்வுகளுக்கு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஒரு
அமௌண்ட் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இனி இருக்காது. அரசு பணிகளுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பம், அந்த சார்ஜஸ் விண்ணப்பத்திற்கான அந்த சார்ஜஸ் வந்து இனிமே வந்து கிடையாது. அது முழுமையா ரத்து செய்யப்பட்டுரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, முதியோர்கள், அப்புறம் விதவை பெண்கள், அதாவது விதவை பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து இருக்கு. அபத்தமா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா குடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னாக்கா ஒரு ₹200 இருந்து ₹500 வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அத வந்து ஒரு அட்லீஸ்ட் நாங்க அத ஒரு இன்னொரு ₹500 போட்டு ஒரு ₹1000 எல்லாருக்குமே சமமா ₹1000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அத வந்து நாங்க ₹1000 பென்ஷனா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட ப்ராமிசஸ்ல. அதுக்கடுத்து அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்திலுமே அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவது இருக்கும். பிளஸ் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸாவது நாங்க வந்து ஆட்சிக்கு வந்ததும் அத வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தொறக்குறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 70% அங்க இருக்கக்கூடிய ஆட்கள முழுசா போட்டு, அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ், குவாலிட்டீஸ உடைய சர்விஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அத நாங்க ஓப்பனே பண்ணுவோம். இனாகுரேஷனே பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தரமான கல்வி, எல்லாருக்கும் தரமான மருத்துவம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விவசாயிகளுக்குமே வந்து பெரிய விஷயங்கள் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்லயே வந்து சரி சொல்யூஷன் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவோம். பிளஸ் மீனவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மாதிரி கொடுப்போம். அந்த பேங்க்ல வந்து அவங்க ஈஸியா கடன் வாங்கிக்கலாம், குறைந்த வட்டி விகிதத்துல வந்து வாங்கிக்கலாம், திருப்பி செலுத்திடலாம். சம்டைம்ஸ் அரசு மாறும்பொழுது தள்ளுபடியும் நடக்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேளாண் விலைக்கு விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய இடுபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டிலாம் இருக்காது, அதெல்லாம் நாங்க முழுமையா ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விவசாயி பாக்குறவங்களுக்குமே நிறைய அவங்க மனசுல கொண்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல. என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கடலோர பகுதிகளும் கடல் நீரை குடிநீராய் மாத்தக்கூடிய அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க அப்படின்னா பெசன் நகர் ஒரு அடையார் சைட்லாம் காலேஜஸ் இருக்குன்னா அங்க போனீங்கனாலே அங்க இருக்கக்கூடிய தண்ணியோட டேஸ்டே மாறும். நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து கொடுக்குற காலேஜஸ்லயே ஆர்ஓ சிஸ்டம்லாம் வச்சு பியூரிஃபை ஆகி வர தண்ணிகள் பிளஸ் வாஷ்ரூம்க்கு யூஸ் பண்ற தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுவே ஆர்ஓ சிஸ்டம் மூலியமா இதுவாக்கி வரக்கூடிய வாட்டரே அந்த கலர்ல இருக்கு. கேட்டா இதுல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும், இது வந்து பீச்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு கனெக்ஷன் வரும், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில்கள் தான் அதிகமா நானே கேட்டிருக்கேன் நிறைய காலேஜஸ்ல இருந்து. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபெசிலிட்டிஸ்க்குமே இயக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய நிறைய பேர் கடலோர பகுதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னமும் அந்த உப்பு கரிக்கிற தண்ணிகள்ல தான் வந்து தினம் தினம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ்க்காக மொத்தமா வந்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துலேயே வந்துட்டு நீதிபதிகள், அதாவது நீதிமன்றத்துல நிறைய நீதிபதிகளுக்கான பொசிஷன் வேகன்சிஸ் அங்கேயுமே இருக்கு, அதெல்லாம் நிரப்பப்படும் அப்படிங்கிற ப்ராமிஸும் கொடுத்திருக்காங்க. கூடவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள்ல வந்துட்டு பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஏன் பெண்கள்லாம் நிறைய பேர் லாயரா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா அப்படின்னா இல்லதான். இது வரைக்குமே உயர் நீதிமன்றத்துல ஒரு தலைமை பெண் நீதிபதி கூட கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வச்சாதானே தெரியும். வைக்கவே மாற்றுமே நம்ம தான். அது இப்பவாது இவங்களுக்காவது அது கண்ணில் பட்டு காதுல கேட்டு அது ஒரு ஒரு இதுவாவே மாத்தும் அப்படின்னு ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருக்காங்க. ஸோ இது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. நீதித்துறையில மட்டும் கிடையாது, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அதுக்கப்புறமா செக்ரட்டரியேட் பொசிஷன் எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் ஹையர் அபிஷியல்ஸா பெண்களுக்கு 50% சம உரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ப்ராமிஸும் கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஊடக சுதந்திரம் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. மீடியாஸ்க்கு என்ன சுதந்திரம் வேணும்? அவங்களாம் இஷ்டத்துக்கு சுதந்திரமா தானே இருக்காங்கன்னா அது உண்மை கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நடந்து எத்தனை பேர், நமக்கு எத்தனை ஜேர்னலிஸ்ட் தெரியும், எல்லாரும் ஜேர்னலிசம் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே எல்லா உண்மைகளுக்கான ஒரு 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 உருவம் இருக்கு, அதை நாங்க காட்டுவோம் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய பல நபர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பல அபத்தமான விஷயங்களை நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற ப்ராமிசஸும் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க.
வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்து நெருங்கிட்டோம். லாஸ்ட் 2 மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் அப்ரெஸ்டாவே இருக்கக்கூடிய கம்யூனிட்டில, கேஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அதுவும் வெளிநாடுகள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா, 7.5 லேக்ஸ் 7,50,000 லட்சம் வரைக்கும் வந்து அவங்களுக்கான கடன் வந்து எஜுகேஷனல் லோன் வந்து குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் தான். நீங்க படிக்க போயிட்டே இருங்க. எங்க நல்ல எங்க பேசிக் எஜுகேஷன் இங்க நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷன் இங்க படிக்கணுமா? படி. இப்ப படிக்க முடியலையா? வேற எங்கேயாவது கிடைக்குதா? போ. அதுக்கு ஃபினான்ஷியலி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? அத நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோவும் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு நான் சொல்லப் போறேன் உங்ககிட்டனா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு இணையாக பெண்கள் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இருக்கு. பாலின பாகுபாடு இருக்கு. ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இருக்கு. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அத நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். பெண்களுக்கும் ஈக்குவல் பே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிளா சொல்றேங்க. என்னன்னாக்கா, நம்ம ஊர்ல நீங்க ஒத்துக்கலனாலும் இதாங்க நெசம். ஒரு ஆண் ஒரு வேலைய பார்க்கறதுக்கு ரூ. 100 அவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அத விட அதிகமா வேலை பார்க்குறாங்க ஒரு பெண் அப்படின்னா, அவங்களுக்கு வெறும் ரூ. 70 மட்டும் தான் வருது. இந்த 30% வந்து கேப் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான வேரியஸ் ரீசனா நெறைய காரணங்கள் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க மாத்துவோம் அப்படிங்கிற ப்ராமிஸும் குடுத்திருக்காங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா. அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம். ஹாப்பி வோட்டிங்.